தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் அறிவிப்பின்றி திடீரென திறக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாய்மார்கள் பாலூட்டும் அறை, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட ஏதும் இல்லாமல் பொதுமக்கள் தவிப்புக்கு உள்ளாகினர். மேலும் புதிய கடைகள் 15 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏலம் எடுத்த கடை உரிமையாளர்களுக்கு தற்பொழுது வரை கடையை திறப்பதற்கு கடை சாவியை நகராட்சி நிர்வாகம் சார்பில் தராததால் கடையை ஏலம் எடுத்தவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருப்பதாக தெரிய வருகிறது. திடீர்னு பார்த்தா எந்தவித முன்னறிப்பும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டை திறந்துட்டாங்க. பொதுமக்களுக்குரிய வசதி இல்லை, உட்காரதுக்கு பெஞ்சு கிஞ்சி எதுவும் கிடையாது. ஒரு அரண் இருக்குது, அதை ஏதோ பூட்டி போட்டுருக்கிற மாதிரி தெரியுது. பொதுமக்களுக்கு லெட்டின் பாத்ரூம் கிடையாது, எந்த கடை வசதியும் கிடையாது. அவசரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. போலீஸுக்கே இன்ஃபார்ம் பண்ணாமல் திறந்த மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களே பர்மனெண்ட்டாக இன்றைக்கி மட்டுமானு கேட்க உட்காரதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. பயணிகள் அறைன்னு ஒரு அறைக்கு அதை பூட்டி போட்டிருக்கிற மாதிரி தெரியுது, திறந்தது மாதிரி தெரியல. அந்த கழிப்பிட வசதி இல்லை. கழிப்பிட வசதி அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பசங்க, பொம்பளை பசங்க எல்லாம் அதிகமாக நிற்காங்க. கழிப்பற வசதியே கிடையாது. இருக்குது.